வணக்கம் மாமே. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கோம். சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பழனி மலை முருகன் கோயிலுக்கு ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திர வர்ற வழியில் இருக்குது. ஊர் பேர் வந்து கணக்கம்பட்டி. இவர் வந்து கணக்கம்பட்டி சித்தர். இவர் ஜீவ சமாதி. இவருக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ அற்புதமாக இருக்காருங்க. இந்த கோயில் வந்து நடை எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க, நடை எத்தனை மணிக்கு அடைப்பாங்க, எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே எந்த இடத்துல பூஜை இருக்குது, இந்த கோயிலில் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம முழு வீடியோவை போட்டிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கணக்கம்பட்டி இப்போ காலையில் எழுந்திரிச்சு பழனி வந்தோம். பழனி முடிச்சுட்டு ரெண்டாவது வந்து கணக்கம்பட்டிக்கு சர்க்குரு சாமி கோயிலுக்கு வந்து கணக்கம்பட்டி சித்தர் சாமி கோயிலுக்கு வந்தோம். வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக விளக்கு போகிறதுக்கு தனியாக இடம், பத்தி குச்சி பொறுத்து வைக்க தனியாக இடம், அவர் வாழ்ந்த கோயிலுக்குள்ளே எப்படி அழகாக எப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க. அது முடிச்சுட்டு இது பாருங்கள் இப்படி தான் உள்ள நுழைய வாயில் அதை உள்ளே எப்படி இந்த சாமிக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக கோயில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ பிரசித்தமான அழகான சூப்பர் கோவில் கணக்கம்பட்டி சித்தர் கோயில். அழகாக இருக்கும் கோயிலை பார்க்குறதுக்கே அம்சமாக இருக்கும் பாருங்கள். இவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இந்த இடம். அழகாக சூப்பராக பார்த்து நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். காலையில் 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அன்னதானம் சிறப்பாக சூப்பராக நடக்கும். கணக்கம்பட்டிக்கு வந்தால் பசி இல்லாமல் அழகாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்கள். கோயிலெலாம் பாருங்கள், அரிசிலாம் மூட்டையாக நன்கொடை அள்ளி வாரி வழங்குறாங்க, அள்ளி அரைக்கிறாங்க. பாருங்கள் அந்த ஜீவ சமாதி அந்த ஐயா இதானத்தில் பாருங்கள். கணக்கம்பட்டிக்கு வந்தாலே பாருங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் யார் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, உங்களோட அனுபவம் கணக்கம்பட்டிக்கு வந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். இது அன்னதான மண்டபம். நாங்கள் நேராக சாமியை கும்பிட்டுட்டு அன்னதான மண்டபத்தில் நேராக உள்ளே போய் அன்னதானம் சாப்பிட்டோம். பாருங்கள் சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு காய், சாம்பார், ரசம், மோர், பாயாசம் எல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் மாமி.